Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் 2 நபர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். முதல் நபர் ஊழியத்தை நடத்தும் அருமையான போதகர்கள். இரண்டாவது சபைக்கு வரும் விசுவாசிகள். இன்றைக்கு திருச்சபைகள் எப்படியாக இருக்கின்றன? இந்த திருச்சபைகளிலே எத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது? இந்த திருச்சபைகளிலே மகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு சபைக்கு செல்லும் எத்தனை விசுவாசிகள் இந்த சபையிலே சக சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையோடு இருக்கிறார்களா? அவர்களிடத்திலே மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஒருவேளை சபை போதகரை பற்றி விசுவாசிகளுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இல்லை என்றால் சபை போதகர்களுக்கு விசுவாசிகள் மேல் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமல் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம்தான் என்ன? ஒருவரை நியாயம் தீர்ப்பது. ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்ப்பதால் தான் அங்கு நிம்மதிகள் காணப்படாது. அங்கு புரளி பேசும் செயல்பாடுகள் இருக்கும். மற்றவர்களோடு எரிச்சல் அடைவது இருக்கும். இப்படி இருக்கும்போது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாசம் பண்ணுவார்? அவர் அமைதியான இடத்துல வாசம் பண்ணுவார். ஒற்றுமையாக இருக்கும் இடத்திலே வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நீதியின் ஆவியாக இருக்கிறார். எங்கு நீதியாக காணப்படுகிறதோ அங்குதான் அவருடைய வல்லமை அசைவாடும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடந்த 5 வருட காலமாக நம் புதிய ஏதேன் வேவல் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக ஒரு சர்வேக்களை நாங்கள் எடுத்தோம். அநேக திருச்சபைகளிலே விசுவாசிகள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சர்வேகள் எடுத்தோம். அதை எடுத்ததான பலன் 80% அன்பு சகோதர சகோதரிகள் அவர்கள் முழுவதுமாக உலகத்தாரை போலவே சிந்திக்கிறார். அவர்கள் எத்தனை முறை ஆராதனையிலே கலந்து கொண்டும் எத்தனை முறை திருவிருந்திலே கலந்து கொண்டுமே அவர்கள் 80% மக்கள் உலகத்தாரை போல சிந்திக்கிறார். மீதி 20% மக்கள் தான் உண்மையிலேயே ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்திலே தியானித்து அதன்படி வாழ்க்கையிலே செயல்படுத்தி வாழும் அருமையான மக்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவருடைய மகன்களும் மகள்களுமாக இருக்கிறார்கள். அப்போது இந்த 80% மக்களுக்கு ஏன் சத்தியம் போய் சேரவில்லை? ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு இந்த வசனம் கூட. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஏன் நியாயம் தீர்க்கிறீர்கள்? ஏதாவது ஒரு விசுவாசி அந்த சபையிலே திருச்சபையிலே தவறு செய்தால் அதை பக்குவமாக எடுத்து சொல்லி, இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வீட்டுக்கு சென்று, ஆரம்ப காலத்திலே அப்போஸ்தலன் பவுல் மூப்பர்கள் எல்லாம் போய் சென்று எதற்காக சபைக்கு வரவில்லை என்று போயெல்லாம் கேட்டு இருக்கிறார். அது போலதான் இங்கும் நாம் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலே போய் அவர்களுடைய தவறுகளை சரி செய்வதற்கு சபை போதகர்கள் முயற்சி செய்ய வேண்டும். உடனடியாக அவர்கள் சபையை விட்டு நீக்குவதிலே குறியாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. இங்கு தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான
மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று. ஏனென்றால் இது ஏன் இந்த சூழ்நிலை திருச்சபையில் ஏற்படுகிறது என்றால், ஆண்டவர் திருச்சபைகளை ஒழுங்குபடுத்த எப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது அவர்களை மன்னித்து மறுபடியுமாக சபைக்கு அழைத்து வந்து எப்போதும் போல தொடர்ந்து அந்த சபையிலே விசுவாசியாகவும் தொடர்ந்து ஆண்டவருடைய விசுவாசியாகவும் முன்னேறி செல்வதற்கு சபை மூப்பர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எத்தனையோ தவறுகளையும் மன்னிக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் திருச்சபை நடத்தும் நாமும் கூட ஆண்டவரின் பார்வையிலிருந்து நாம் விசுவாசிகளை பார்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கு ஒருவர் பாவம் செய்தார். அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். வேறு யாரும் அல்ல, தாவீது. இப்போது தாவீது சொல்லும் வார்த்தையை பாருங்க. சங்கீதம் 32 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. ஆகவே பாவத்தின் தோஷத்தை ஆண்டவரே மன்னிக்கும் போது ஏன் சபை நடத்தும் சபை போதகராக இருந்தாலும் சரி, சபை மூப்பராக இருந்தாலும் சரி, ஏன் விசுவாசிகளை மன்னிப்பதில்லை? கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலம் நடத்தும் திருச்சபைகளிலே இது நடக்கிறது. அப்போது சபை நடத்தும் போதகர்கள் விசுவாசிகளை நியாயம் தீர்க்கிறார்கள் என்றால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சபை போதகரை நியாயம் தீர்ப்பார் அல்லவா? அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு அளவு அளக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கும் பரலோகத்திலிருந்து அளக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது ஆண்டவர் எச்சரிப்பு செய்தியாக தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒருபொழுதும் அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது. யாராவது தவறு செய்தால் கூட அவருக்கு ஆறுதல் தேவை. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர ஆலோசனைகளை தாருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள். அப்படி உங்களுடைய அன்பை காட்டும்போது, ஏனென்றால் அன்பு ஒருபொழுதும் அழியாது. அன்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. பேர்பற்றவர்களையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த அன்புக்கு இருக்கிறது. ஏன் சில சமயங்களிலே அன்பை காட்டும் போது ஒரு ஒரு குற்றவாளி கூட, ஒரு குற்றம் செய்பவர் கூட மனம் மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் அன்புக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். சோத்திரக்கர்த்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனத்து மூலியமாக இச்சபையில் ஒரு ஒற்றுமை காணப்பட கிருபை செய்ய மாட்டோம். அப்போ இந்த வசனத்து மூலியமாக அனைவரையும் மன்னித்து பழகுங்கள் என்று நீ வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. மன்னிக்கும் போது தவறு செய்கிற இயல்பு உள்ளவன் கூட மனம் மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. சோத்திரக்கர்த்தாவை துதிக்கிறோம். அப்பா, யாருமே நித்திய வாழ்வை விட்டு விலகிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, சபையில் ஒரு ஒற்றுமை காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் சமாதானமாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அவர்கள் மனதோடு நீ பேசுமே ராஜா. எப்படிப்பட்ட ஒரு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மறுபடியும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஒரு நல்ல சூழலை உண்டாக்கும் நான் ஜெபிக்கின்ற சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கத்தாவை அவர்களும் கூட சபைக்கு செல்லும் போது அனைவரிடம் அன்பாக பேசுவதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டார். அன்பை வெளிக்காட்டுவதற்கு கிருபை செய்ய மாட்டார். அவர்கள் மனது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கிருபை செய்ய மாட்டார். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.